இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித எரோனிமஸ் என்று சொல்லப்படுகிற புனித ஜெரோம் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த மாதம் முழுவதுமே விவிலிய மாதமாக தாயாம் திரு அவை சிறப்பித்தது. பல பங்குகளில் விவிலிய போட்டிகள் மற்றும் விவிலிய வாரம் என்று கொண்டாடப்பட்டது. அன்புமிக்கவர்களே, இந்த விவிலியத்தை மொழிபெயர்த்த புனித ஜெரோம் மாணவர்களுடைய பாதுகாவலராகவும் அல்லது மொழிபெயர்ப்பாளர்களுடைய பாதுகாவலராகவும் விவிலிய அறிஞர்களுடைய பாதுகாவலராகவும் இளைஞர்களுடைய பாதுகாவலராகவும் கல்வி கற்பவர்களுடைய பாதுகாவலராகவும் இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவர் பிறந்தது ரோமானிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த இப்பொழுது இருக்கிற குரோவேஷியா என்று சொல்லப்படுகிற நாட்டில் தான் பிறக்கிறார். இவருடைய இளைய வயதில் அறிவும் ஞானமும் நிறைந்தவராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இவர் அறியப்படவில்லை. பிறகு தன்னுடைய உயர் படிப்பிற்காக ரோம் நகருக்கு வந்ததாகவும் ரோமில் ஒரு உலகப்போக்கான வாழ்க்கை வாழ்கிறார். மாற்று மதங்களை பற்றி கற்றுத் தேர்கிறார். இருந்தாலும் கடவுளுடைய காட்சி ஒன்று இவருக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த காட்சியில் இவர் உண்மையான கடவுளை அறிய இவருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பல இடங்களில் மொழியை கற்றுத் தேர்க்கிறார். கிரேக்கத்தில், லத்தீன் மொழியில், எபிரேய மொழியில் இவர் புலமைத்துவம் பெற்றார் என்றும் மற்றும் இறையியல் மெய்யியலில் கூட இவர் புலமைத்துவம் பெற்றார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். பல புனிதர்களுடைய உதவியினால் அறிவுரையால் இவர் ஞானஸ்தானம் பெற்று பிறகு குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார் என்றும் அதற்கு பிறகு விவிலியத்தின் மேல் உள்ள ஒரு பேர் ஆர்வத்தால் இவர் விவிலியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பித்து அதற்கு பிறகு தனிமையை விரும்பி இவர் வனாந்தரத்தில் காட்டுப்பகுதியில் அமைதியில் இறைவனை தியானிக்கிற ஒரு வாழ்வையும் அதே நேரத்தில் இறை வார்த்தையை கற்றுத்தேர்கிற ஒரு பணியிலும் ஈடுபட்டார் என்றும் அதற்கு பிறகு ரோம் நகரில் இருந்த திருத்தந்தை தமாசுஸ் என்பவரால் மறுபடியும் ரோம் நகருக்கு அழைக்கப்பட்டு எபிரேய மொழியிலும் மற்றும் கிரேக்க மொழியிலும் இருந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய புத்தகங்களை இவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்க அழைக்கப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திருச்சபையினுடைய இந்த மிகப்பெரிய பங்களிப்பு கிறிஸ்தவ உலகத்திற்கு மறுக்க முடியாத மறக்கக்கூடாத ஒரு பங்களிப்பு. ஏனென்றால் இந்த விஷயத்தை பேசியே ஆக வேண்டும். இன்றைக்கு பல பிரிவினை சகோதரர்கள் மற்றும் பெந்தகோஸ்தே சகோதரர்கள் விவிலியத்தில் இது இருக்கிறதா, கத்தோலிக்க திருச்சபை போலியானது, எங்களுடைய திருச்சபை தான் உண்மையானது என்று வீண் விதண்டா விதமாக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். அனுபவமிக்கவர்களே, இந்த உண்மை உங்களுக்கு புரிய வேண்டும். பழைய ஏற்பட்டு புத்தகங்களாக யூத மக்களால் பாதுகாக்கப்பட்ட விவிலியம் 39 புத்தகங்கள், அதற்கு பிறகு செப்துவஜென்த் என்று சொல்லப்படுகிற 7 புத்தகங்களையும் சேர்த்து பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களாக 46 புத்தகங்களையும் புதிய ஏற்பாட்டின் புத்தகங்களாக 27 புத்தகங்களையும் ஒன்றாக சேர்த்து விவிலியம் என்பது 73 புத்தகங்களை உள்ளடக்கியதென்று பல திருச்சங்கங்களை கூட்டி விவாதித்து கடைசியில் 73 புத்தகங்கள் தான் விவிலியத்தினுடைய உண்மையாக கடவுளால் ஏவப்பட்ட புத்தகங்கள் என்று நிறுவியது தான் கத்தோலிக்க திருச்சபை. இந்த கத்தோலிக்க திருச்சபை கொடுத்த 73 புத்தகங்கள் தான் தொடக்க கால திருச்சபையில் விவிலியமாக அறியப்பட்டது. அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திருச்சபையினுடைய திரு தந்தையர்கள், மறை வல்லுநர்கள், இறையியலாளர்கள் மற்றும் திருச்சங்கங்கள் மட்டுமே விவிலியம் என்கிற அந்த இறை வார்த்தையை இந்த உலகிற்கு கொடுத்தது. அதற்கு பிறகு மார்ட்டின் லூத்தர் என்கிற அந்த ஒரு அகுஸ்தினார் சபை துறவி தான் திருச்சபையில் சீர்திருத்தங்களை 15வது நூற்றாண்டில் கொண்டு வருகிறார். அன்புமிக்கவர்களே, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 4வது நூற்றாண்டினுடைய இறுதியில் திரு விவிலியம் கத்தோலிக்க திருச்சபையால் 73 புத்தகங்களாக கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு 12 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இந்த புராட்டஸ்டன்ட் பைபிள் என்று சொல்லப்படுகிற பிரிவினை சகோதரர்களுடைய திரு விவிலியம் அந்த 7 புத்தகங்கள் ஏற்கப்படாதது, ஏவப்படாதது என்று சொல்லி அவர்கள் தனியாக தங்களுக்கென்ற திரு விவிலிய புத்தகங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே இந்த உலகிற்கு திரு விவிலியத்தை ஒரு புத்தகமாக அல்லது ஒரு ஒழுங்குமுறையாக கொடுத்தது கத்தோலிக்க திருச்சபை.
இந்த புத்தகங்களை ஒழுங்குபடுத்துவதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற புனித எரோனிமுஸ் என்று சொல்லப்படுகிற புனித ஜெரோம் என்பவர். அன்புமிக்கவர்களை, குறைந்தபட்சம் 80 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். கடைசியில் 20 ஆண்டுகள் இவர் பார்வையற்றவராக இருந்தாலும் 6-7 உதவியாளர்களை தன்னுடைய அருகில் வைத்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விவிலிய விளக்கங்களை கொடுத்து மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருந்தார் என்று இவருடைய அறிவு புலமைக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவார்கள். இந்த புனிதர் தன்னுடைய இறுதி காலம் வரையில விவிலிய மொழிபெயர்ப்புகளையும் விவிலிய விளக்க உரைகளையும் எழுதினார். கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கையால் மகிமையை சேர்த்தார். இவர்தான் கிறிஸ்தவர்களை பார்த்து விவிலியத்தை அறியாதவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்று சொன்னவர். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த புனித ஜெரோம் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடும் நாம் அனைவருமே இன்றைக்கு ஒரு உறுதி ஏற்போம். ஏனென்றால் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவல் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் உண்மையாகவே கிறிஸ்துவை அறிய வேண்டுமென்றால், கிறிஸ்துவை உணர வேண்டுமென்றால், கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலாக நாம் தேட வேண்டியது திருவிவிலியம்தான். திருவிவிலியத்திலிருந்து நாம் இயேசுவை அறிய முற்படுகிற பொழுது உண்மையான இறை ஞானம் நிறைந்தவர்களாய், இயேசுவை பற்றி அறிபவர்களாய் நாம் நிச்சயமாக மாறுவோம் என்கிற முதல் செய்தியைத்தான் இந்த புனிதருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு செய்தியாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் திருத்தூதர்கள் தங்களுக்கிடையே தங்களில் யார் பெரியவன் என்று விவாதித்து கொண்டிருந்த நேரத்தில் இயேசு ஒரு சிறு குழந்தையை அவர்கள் நடுவில் நிறுத்தி, இந்த சிறு குழந்தையைப் போல நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் நீங்கள் நுழைய மாட்டீர்கள் என்று சொல்லி, இந்த சிறு குழந்தையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார், என்னை அனுப்பி என் தந்தையும் ஏற்றுக்கொள்கிறார் அப்படி என்று சொல்லி, தலைவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டராக மாறட்டும், முதலாமானவராக இருக்க விரும்புகிறவர் கடைசியானவராக இருக்கட்டும் அப்படி என்று நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்வில் தாட்சி என்கிற புண்ணியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இரண்டாவது செய்தியை தருகிறார். நாம் வாழ்ந்த இந்த ஒரு காலகட்டத்தில் டாக்டர் அப்துல் கலாமை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளவு ஒரு தாட்சியான மனிதராக வாழ்ந்தார். இன்று மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிப்பதற்கான காரணம் அவருடைய ஒரு தாட்சியான ஒரு வாழ்வு. அதே போல் நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக அறியப்படுகிற தோழர் நல்லக்கண்ணு 78 வயது ஆகிறது என்று நினைக்கிறேன். இந்த ஒரு வயதிலும் தாட்சியோடும் எளிமையோடும் ஒரு நல்ல மக்களின் தலைவராக இன்றளவும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பல இடங்களில் ஏழை எளியவர்களோடு அவர் பழகுகிற ஒரு விதம், தாட்சியோடு நடந்து கொள்ளுகிற ஒரு தன்மை, உழைப்பாளிகளோடு அவர் உறவாடுகிற ஒரு விதம், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் தாட்சி என்பது மிக உயரிய பண்பு, தாட்சி என்பது மிக உன்னதமான ஒரு புண்ணியம் என்பதை புரிந்து கொண்டு தாட்சி உள்ளவர்களாய் இயேசுவை பின்பற்றி வாழ இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.